ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா சமையல் ஃபுட் சேனல். இன்னைக்கு என்ன சமைக்க போறோம்னா அருமையான கருவாடு சம்பல். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு. இன்னைக்கு இந்த சம்பல் செய்யறதுக்கு என்ன கருவாடு பாய்க்கிறேன்னா ஈக்கான் மசின் குனிங், அதாவது கழுத்தறுத்தா கருவாடுன்னு சொல்லுவாங்க. எதுக்கு இந்த பேர் வந்துச்சுன்னு தெரியல. பொதுவாக நம்ம தமிழவங்க இந்த பேர் சொல்லி தான் சொல்லுவாங்க. அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கீரை கறி வச்சா போதுங்க, இந்த பொரிச்ச கருவாடு இல்லாமல் சாப்பிடவே மாட்டோம். அவ்வளோ ருசியாக இருக்கும். இந்த கருவாடை தண்ணியில் ஒரு 5-6 நிமிஷம் ஊற வைக்கணும். அப்பதான் சுத்தம் பண்ண சுலபமாக இருக்கும். பிறகு இந்த மாதிரி தோலை நல்லா உரிச்சு சுத்தம் பண்ணிக்கிங்க. கருவாடை சுத்தம் பண்ணியாச்சு. இப்போ வாங்க சூடான எண்ணெயில் பொரிச்சிக்கலாம். கருவாடை எண்ணெயில் போடும்போது கொஞ்சம் லேசாக தெரிக்கும், பார்த்து நிதானமாக பொரிச்சுக்குங்க. இந்த மாதிரி பொன்னிறமா பொரிச்சு எடுத்துக்குங்க. இப்போ என் கிச்சனே கருவாடு வாசமா இருக்குங்க. அடுத்தது வாங்க சமைக்க ஆரம்பிக்கலாம். இந்த சம்பல் செய்யறதுக்கு நான் பொரிச்ச கருவாடு எண்ணெயே பாவிச்சுக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயத்தை வெட்டி சேர்த்துக்குங்க. வெங்காயம் இந்த மாதிரி லேசா வதங்கணும்னு வாங்க அரைச்சி வச்ச மிளகா சாந்தை சேர்த்துக்கலாம். இந்த மிளகா சாந்தோட ரெசிபி எங்க சேனல்ல இருக்கு, தட்டி பார்த்துக்குங்க. இந்த மாதிரி ஒரு கொதி வந்தோன்னே 1 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸை சேர்த்துக்குங்க. சிக்கன் சீசனிங் 1 டேபிள் ஸ்பூன், தேவையான அளவுக்கு உப்பு, இப்போ எல்லாத்தையும் கிண்டி விட்டு எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வரைக்கும் வேக வைங்க. இன்னைக்கு சம்பலை நான் நல்லா தூமிஸாக செய்ய போகிறேன். அப்போ தான் இந்த கருவாடு சம்பல் ரொம்ப ருசியாக இருக்கும். சம்பல் வெந்து நல்லா கரிங்க ஆனோன்னு பொரிச்ச கருவாடை சேர்த்துக்கலாம். இப்போ தீயை குறைச்சிட்டு லேசாக கிண்டி விடுங்க. இந்த சம்பல்லாம் கருவாடுல நல்லா இறங்கணும்னு அடுப்பை அடைச்சிருங்க. ருசியான கருவாடு சம்பல் ரெடி ஆயிருச்சு. நீங்க இந்த சம்பல்ல என்ன கருவாடு வேணாலும் பொரிச்சு போடலாம், ரொம்ப ருசியா இருக்கும்.
நான் சொன்ன மாதிரி சுட சுட கீரை கறி வச்சு தலன்னு சூடான சோறுல ஊற்றி இந்த கருவாடு சம்பளை வச்சு சாப்பிட்டு பாருங்க, அற்புதமா இருக்கும். இப்ப உள்ள ஜெனரேஷனுக்கு இந்த கருவாடை பத்தி அவ்வளவா தெரியாது. ஆனா இந்த வீடியோவை பார்த்து இந்த ரெசிபியை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. எங்க சேனலை சப்போர்ட் பண்ற எல்லா மக்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.